புதுசாக ஓட்டர் ஐடியை எப்படி அப்ளை பண்ணணும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க, இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கிறவங்க, புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறவங்க, வேறு கான்ஸ்டிடியூன்சிலிருந்து இங்கே மாறினவங்க, இந்த ஆப்ஷனில் எது வேணும்னாலும் நம்ம ஃபார்ம் 6 தான் அப்ளை பண்ணணும். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க. நேரடியாகவோ இல்லை ஆன்லைன்லையோ எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதில் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் ஃபார்ம் 6 அப்ளை பண்ணுறீங்கன்னா எலெக்ஷன் ஆஃபீஸ் அப்படி இல்லைனா BLO கிட்ட ஃபார்ம் எடுத்து அதை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக எழுதணும். அதே போல் பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இப்போ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் 6ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணணும். ஸ்டேட் அப்படின்ற ஆப்ஷனில் தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. அடுத்தது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அதை இன்புட் பண்ணுங்கள். நான் இப்போ திருவண்ணாமலை அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது நம்பர் அண்ட் நேம் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம சட்டமன்ற தொகுதியோட நம்பரும் பேரும் கொடுக்கணும். திருவண்ணாமலையில் நிறைய சட்டமன்றம் இருக்கும். செங்கம், ஆரணி, செய்யாறு, கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் இந்த மாதிரி. இதில் நான் திருவண்ணாமலையில் இருக்கிறதுனால திருவண்ணாமலை அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது சட்டமன்ற தொகுதி எண். இது ஆன்லைனில் இருக்குது. இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் உங்களோட மாவட்டம், சட்டமன்ற தொகுதியோட நேம், உங்கள் ஏரியா இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த எண்ணை உங்களுக்கு கொடுத்துரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ண வேண்டியது இல்லை. இது யூனியன் டெரிட்டரியில் இருக்கவங்க தான் பண்ணணும். பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர் இதெல்லாம் தான் யூனியன் டெரிட்டரியில் வரும். நம்ம தமிழ்நாடுன்றதுனால அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியில் டீட்டெயில்ஸ் கொடுத்தா போதும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். இதில் உங்களோட நேமை கரெக்டாக ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டாக கொடுங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேமாக இருக்கட்டும், மிடில் நேமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஸ்பெல்லிங் பார்த்து கரெக்டாக கொடுங்க. அடுத்தது ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம அப்பா, அம்மா அப்படி இல்லைனா ஹஸ்பண்ட் இல்லைனா ஒய்ஃப் இவங்களுக்கான டீட்டெயில்ஸை கொடுக்கலாம். அடுத்தது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்தது ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். இதில் டேட்டு, மந்த், இயர் இந்த ஃபார்மெட்டில் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபை கீழே சப்மிட் பண்ணணும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் அப்படி இல்லைனா பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரூஃபை நீங்கள் கீழே அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது உங்கள் வீட்டு அட்ரஸை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். மேலே நம்பர், கீழே ஸ்ட்ரீட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வில்லேஜ், அதுக்கப்புறம் எந்த தாலுக்கா, அதுக்கு அடுத்தது பின்கோடு இதெல்லாம் கரெக்டாக டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ அட்ரஸ் ப்ரூஃபை அட்டாச் பண்ணணும். இந்த ப்ரூஃப்க்கு நம்ம ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, EB பில், கேஸ் பில் இது எது வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி இருந்ததுன்னா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்படி இருந்ததுன்னா அதுக்கான ப்ரூஃபை இதில் அட்டாச் பண்ணணும். DDRO சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா UDID கார்டு இருந்ததுன்னா நீங்கள் அதை ப்ரூஃபை வைக்கலாம். இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸில் உங்கள் ஃபேமிலி மெம்பரில் யாராவது ஓட்டர் ஐடி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த போர்ஷனை அப்படியே விட்டுடுங்க. இதில் அப்பாவோட நேம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட நேம், அவங்களோட உறவு முறை, அப்புறம் அவங்களோட எபிக் நம்பர் இதெல்லாம் நம்ம இன்புட் பண்ணணும். இப்போ டிக்ளரேஷன் வரும். இதில் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட எபிக் நம்பர், உங்கள் அப்பா அம்மாவோட எபிக் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த டிக்ளரேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ப்ரிவியூ அண்ட் சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ ப்ரிவியூ அண்ட் சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு OTP வரும். இந்த OTPயை மறுபடியும் நம்ம இதில் வச்சு இன்புட் பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணும்போது தான் இந்த ஃபார்ம் 6 உங்களுக்கு சப்மிட் ஆகும். எப்படி தான் நம்மளோட புது ஓட்டர் ஐடியை அப்ளை பண்ணணும்.